என் சிறு வயதில் நடந்த அந்த கதையை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் அவளை சிறு வயதில் முதல் முறையாக பார்த்தேன். அப்போது கோவிலில் விளக்கு ஏற்றி கொண்டு இருந்தாள். இப்போ அவள் இளம்பெண். கோவில் வேலைகளில் மிகவும் ஆர்வமுள்ளவளாய் இருந்த அவளுக்கு சில நாட்களில் கல்யாணம் நிச்சயமானது. அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையோ அவளுக்கு எதிர்மாறாக இருந்தான். ஒரு குடிகாரன். எவ்வளோ கோவில் வீடு மற்றும் சமூக வேலை போன்று அவள் நேரங்களை செலவு செய்து வந்தாள். அந்த இளம் வயதிலேயே அவள் உடல் நன்கு செழித்து அவ்வளவு அருமையாக இருக்கும். அவளது உடம்பை பார்த்து மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். என் கண்ணீருக்கு அவள் ஒரு தேவதைதான். அவளுக்கு கல்யாணமும் ஆனது. நானும் கொஞ்ச நாளில் அந்த ஊரை விட்டு படிப்பிற்காக சென்னை வந்து விட்டேன். அப்புறம் அவள் ஞாபகம் அவ்வப்போது வரும். அவளை நினைத்து நான் இரவு முழுவதும் தூங்காமல் வேலை செய்து கொண்டிருப்பேன். அப்புறம் அவள் ஞாபகம் வரும் நேரங்களில் அவளுடன் உல்லாசமாக இருப்பது போன்று நானே எண்ணிக்கொள்வேன். இப்படியே வருடங்கள் சென்றன. எனக்கு 27 வயது ஆன நிலையில் நான் அந்த ஊருக்கு மறுபடியும் செல்ல நேர்பட்டது. அப்போது என் பாட்டியார் இறந்து விட்டார். நான் சென்னையில் ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலையில் இருந்தேன். அதனால் இந்த ஊரை மறந்திருந்தேன். என் பாட்டியின் மரணம் என்னை இங்கு அழைத்து வந்தது. அவரின் இறுதி சடங்கிற்கு பின்னர் வீடு வந்து சேர்ந்தோம். அங்கு எங்கள் வீட்டில் என் அம்மாவிற்கு துணையாக பல வேலைகளை ஒரு பெண் செய்து கொண்டிருந்தாள். அவளை இதற்கு முன் எங்கேயோ பார்த்தது போல ஞாபகம் வந்தது. நான் குழப்பத்தில் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த பெண் என்னை நோக்கி நடந்து வந்தாள். என்ன ராஜா, எப்படி இருக்கேன் என்றாள். நானும் குழப்பத்தில் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றேன். நான் குழப்பத்தில் கேட்டதை அவள் உணர்ந்து, என்னை யாருன்னு உனக்கு தெரியலை தானே என்றாள். நானும் அசட்டு சிரிப்புடன், ஆமாம், நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியவில்லை என்றேன். நான் தான் ஜோதி என்றாள். எனக்கு ஒரு நிமிடம் திகைப்பு ஆனது. இளம் வயதில் அவ்வளவு அழகாக இருந்த ஜோதியா இது என்று மனதில் குழப்பம் வர, ஏன் இப்படி மாறிட்டீங்க? உங்களை சின்ன வயதில் வேறு மாதிரி பார்த்தேன், இப்போது ரொம்பவே மாறிட்டீங்க என்று நான் கேட்க, அதெல்லாம் மாறிட்டுப்பா என்று சொல்ல, யாரோ அவளை தூரத்தில் இருந்து கூப்பிட, பிறகு பேசலாம் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். அவள் நடந்து செல்லும் போதுதான் அவளது அழகை நான் மேலும் ரசித்தேன். அப்படியே அங்கு சில நிமிடம் அமர்ந்து பெருமூச்சு விட்டு கொண்டே அவளை நினைத்து தூங்கினேன். இவளை எப்படியும் நான் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். பழைய நண்பர்களை சென்று பார்த்து பேசினோம். அன்று இரவு சரக்கு அடிக்க முடிவு செய்து ஒரு பிளாக் லேபிள் வாங்கி வந்து குடிக்க துவங்கினோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கே அந்த ஜோதியின் கணவர் வந்தான். என் நண்பர்கள் அவனை அங்கே இருந்து துரத்துவதிலேயே கவனமாக இருந்தனர். அவனோ எனக்கு ஒரே ஒரு கட்டிங் கொடுங்க என்று அவர்களிடம் கெஞ்சி கொண்டு இருந்தான். அவர்கள் அவனிடம் வம்பு செய்து அவனை கலாய்த்து கொண்டிருந்தார்கள். அவன் ரொம்பவே கெஞ்ச நான் அவனை பார்த்து
ஒரு 2000 ரூபாய் கையில் கொடுத்து நீ போய் வாங்கிக்கோ என்று சொல்ல அவன் என்னை பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். என் நண்பர்களை என்னை திட்ட அதை பெரிதாக நான் பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் நான் அவனுக்கு காசு கொடுத்ததற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது. மறுநாள் நான் ஜோதியின் கணவனை பார்த்தேன். அவனோ அப்போதும் ரோட்டில் நிற்பவர்களிடம் காசு கேட்டுக்கொண்டு நின்றான். நான் என் வண்டியை நிறுத்தி அவனை உள்ளே என்று சொன்னேன். அவனும் ஏறினான். எங்கள் தோப்பிற்கு அவனை அழைத்துச் சென்றேன். அங்கே அவனுக்கு என் வண்டியில் இருந்த ஒரு ஃபுல் பாட்டிலை எடுத்து கொடுத்தேன். அங்கேயே இருவரும் குடித்து துவங்கினோம். நான் மெல்ல மெல்ல அவனிடம் பேச்சு கொடுக்க துவங்கினேன். சிறிது நேரம் உரையாடலுக்கு பின்னர் அவன் என்னை பார்த்து, உனக்கு என்ன வேணும் கேளு ராஜா என்றான். இந்த ஊரில் ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். என்னை நீ மட்டும் ஒரு மனுஷனா மதிக்கிற. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன் என்று அவன் சொல்ல, இந்த தருணத்துக்கு தான் நான் காத்திருந்தேன். அப்போது நான் அவனை பார்த்து, அது ரொம்ப கஷ்டம் அண்ணே. எனக்கு இருக்கும் ஆசையை நிறைவேற்ற உன்னால் முடியாது என்றேன். சற்றும் கோபமான அவன், என்ன சொல்கிற ராஜா, சொல்லு, என்ன வேணுமோ பண்ணுறேன் என்றான். அப்போது அவனிடம், எனக்கு எப்போவுமே பொண்ணுங்க மேலே கொஞ்சம் ஆசை அதிகம் அண்ணே. சென்னையில் இருக்கிற வரை அப்படி இப்படின்னு நிறைய பொண்ணுங்க கூட நான் இருந்திருக்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு 30-35 வயதில் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் என்றேன். இங்கே நம்ம தோப்பு வீட்டில் வச்சே நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. அவன் சிறிது நேரம் மேலும் கீழுமாக பார்த்து கொண்டு யோசித்தான். அப்படி யாரும் எனக்கு நம்ம ஊரில் தெரியாதே என்று அவன் என்னிடம் சொல்ல, அவனுக்கு மேலும் 2 ரவுண்டு ஊற்றி கொடுத்தேன். பின்னர் அவனிடம் மெல்ல, நாம் ஏன் வேறு இடத்துல தேடணும் அண்ணே, நம்ம வீட்டிலேயே அப்படி ஒரு பொண்ணு இருக்கும்போது என்று சொல்ல, அவன் போதை ஏறிய கண்களுடன் என்னை பார்த்து, யார் அது என்று சொல்லு என்றான். அப்போது தூக்கி கொண்டு வந்து உனக்கே தர்றேன் என்றான். சற்று பதட்டத்துடன் அவனை பார்த்து, வேறு யாரும் இல்லை, ஜோதி அக்காதான் என்று சொல்ல அவன் சற்று முழித்தான். எழுந்து வீட்டின் வெளியே சென்று சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தான். பின்னர் வீட்டின் உள்ளே வந்த அவன், அவ ரொம்ப திமிரு பிடிச்சவப்பா, நானே அவ கூட இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவளை எப்படி நீ கேட்குறதுக்கு ஒத்துக்கிறவானுமே எனக்கே தெரியலை. நான் அவளை அனுப்பி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்து ஒரு பிளான் போட்டோம். அதன்படி அவன் கைபேசியில் இருந்து ஜோதிக்கு அழைத்தோம். அவளிடம், அக்கா, நான் ராஜா பேசுகிறேன், அண்ணன் இங்கே குடிச்சிட்டு கிடக்காரு, அவரால் எழுந்திருக்க முடியலை என்று சொல்ல, அவளோ அவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு கிடக்கட்டும் என்றாள். இல்லைக்கா, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க என்று சொல்ல, அவளும் சரி என்று சொல்லி எங்கள் தோப்பிற்கு வந்தாள். அப்போது மதியம் 2 மணி என்பதால் சுற்றுமுற்றும் யாருமே இல்லை. அவள் தனியாக அங்கே வந்தாள். தயாராக இருந்த நாங்கள் அவள் உள்ளே நுழைந்ததும் அவள் கணவனை ஒரு மூலையில் படுக்க இருப்பதை பார்த்து தலையில் அடித்து கொண்டே அவனை நோக்கி சென்றாள்.
நானும் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவன் கன்னத்தில் மெல்ல தட்டி என்னங்க என்னங்க என்று அவள் கேட்க, அவனோ போதையில் ஏதோ உளறுவதைப் போல பேசினான். அப்போது அவள் என்னை பார்த்து, நீ ஏன் ராஜா அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்த? அதான் இப்படி பண்ணுறாரு என்றாள். நான் ஒன்றும் அவரை கூப்பிடல. என்கிட்ட அவசரத்துக்கு 25,000 ரூபாய் வாங்கிட்டு போனார். நான் திருப்பி கேட்ட, இப்படி குடிச்சிட்டு வந்து ஏதோ உளர்றாரு என்றேன். அவள் நெஞ்சில் கையை வைத்து கொண்டு, என்ன 25,000 ரூபாய் வாங்கினாரா என்று தரையில் அப்படியே அமர்ந்தாள். எதுக்கு இந்த மனுஷன் 25,000 ரூபாய் வாங்கினாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு என்று கண்கள் கலங்கினாள். அவனை பார்த்து ஏன் காசு வாங்கின என்று சொல்லி அவள் புலம்ப நான் ஜோதியை பார்த்து, அக்கா, எனக்கு அவசரமாக காசு தேவைப்படுது, எனக்கு இன்னைக்கே கொடுத்தா நல்லா இருக்கும் என்றேன். அவள் என்னை பார்த்து, நான் இப்போ எப்படி அவ்வளோ பணத்துக்கு போவேன்? இந்த ஆள் கணிப்பை வாங்கின காசு கொடுத்தே தீர்த்திருப்பான் என்று சொல்லி அழுகத் துவங்கினாள். எனக்கு வேறு வழி தெரியலக்கா, எனக்கு காசு தேவைப்படுது, அதான் திரும்ப கேட்கிறேன் என்று நான் சொல்ல, அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். என்னால் இப்போதைக்கு காசு கொடுக்க முடியாது ராஜா, என்னை மன்னிச்சிரு என்றாள். என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இப்போ வேணும், இல்லைனா நான் போலீஸுக்கிட்ட தான் போகணும் என்றேன். அவள் என்னை பார்த்து அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி அப்படியே இருக்க, நான் அவளை பார்த்து, நான் வேணுமா, வேறு ஒரு வழியை சொல்கிறேன், உங்களுக்கு இஷ்டம்னா அப்படி பண்ணலாம் என்றேன். அவள் என்னை பார்த்து, சொல்லுப்பா, என்னன்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் என்றாள். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நாள் ஆசை இருக்கு அக்கா. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த 25,000 நீங்கள் எனக்கு தர வேணாம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் கூப்பிடுற நேரம் எல்லாம் நீங்கள் இந்த தோப்பிற்கு வந்தால் மட்டும் போதும் என்று சொல்ல, காசுக்காக என்ன உன் கூட இருக்கவா சொல்கிற என்று கத்தினாள். நானோ கோபத்துடன், நான் ஒன்றும் உன்னிடம் சும்மா கேட்கல, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இன்னைக்கே பணத்தை கொடுத்துரு என்று நான் அவளை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தேன். அதோடு அவள் அழுது கொண்டே என்னையும் பார்த்தாள். என்னை பார்த்து இதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்து, அவளுக்கும் கொஞ்சம் ஆசை இருந்ததால் அன்று தோப்பிலேயே நாங்கள் இரவை கழித்தோம்.